வணக்கம். நான் அருந்ததி கதிரவன். எழுத்தாளர் தீபா நாகராணி அவர்கள் எழுதிய மதுரை பெண்கள் தொகுப்பில் 5ஆம் கதை முடக்கம். வாசலில் காலை நீட்டி உட்கார்ந்திருந்த சீதாவின் வலது காலின் பெருவிரல் மேல் விழுந்த ஒரு துளி நீர் அவளை யதார்த்த உலகுக்கு கொண்டு வந்தது. அண்ணாந்து பார்த்தால் கருமேகங்கள் திரளத் தொடங்கியிருந்தன. மற்றொரு துளி பெரிய அளவில் இடது காலில் விழுந்தது. கால்களை அப்படியே வைத்திருந்தாள். துளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க 2 கால்களும் ஈரமாகின. கெண்டைக்காலுக்கு சற்று மேல் ஏறி கிடந்த சேலையின் விளிம்பு விழுகின்ற நீரை கடத்தி சேலையின் நிறத்தை சற்று மாற்றத் தொடங்கியது. வீட்டின் முன்னறையை ஒட்டி உள்ளே இருந்த பெரிய அறையில் சீதாவின் அம்மா, கணவர் உள்ளிட்ட 2 மகன்கள், மூத்த மருமகளுடன் பேரன் என சகலரும் உற்சாக மனநிலையில் இருந்தனர். குட்டி பையன் சுஜித்துக்கு முதல் பிறந்த நாள் இன்று. சீதாவின் 2வது பையன் சுரேஷ் பெரிய கேக் ஒன்றை குழந்தையின் பெயரை பொறித்து வாங்கி வந்திருந்தான். இளஞ்சிவப்பு நிறத்தில் எளிமையான வேலைப்பாடுகளுடன் இருந்ததன் மேல் 1 என எழுதப்பட்ட மெழுகுவர்த்தியை செருகி புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தான் மூத்த மகன் ரமேஷ். மருமகள் அமுதா ஒட்டப்பட்டிருந்த வண்ணமயமான பலூன்கள் புகைப்படத்தில் தெரியும்படி சரி செய்து கொண்டிருந்தாள். சுஜித்தை சீதாவின் அம்மா செல்லம்மாள் இடுப்பில் வைத்திருந்தார். 10க்கு 10 அறையை இயன்ற அளவு அலங்கரித்து இருந்தனர். உள்ளே இருந்த சமையல் அறையில் சீதாவின் கணவர் மும்முரமாக கேசரியில் நெய்யை விட்டு கிளறி கொண்டிருந்தார். உணவகத்தில் சமையல் வேலை செய்பவர் விசேஷ நாட்களில் வீட்டில் இனிப்பு வகைகளை செய்யும் பொறுப்பை விரும்பி ஏற்றிருந்தார். உள்ளே இருந்த கொண்டாட்டத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல அமர்ந்திருந்த சீதா ஏதோ நினைவுக்கு வர எழுந்தாள். வெளியே கொடியில் காய போட்டிருந்த உடைகளை வெடுக்கென எடுத்து முன்னரையில் இருந்த கட்டிலில் விசிறினாள். பழையபடி தன் ஆஸ்தான வாசல் படியில் கால்களை குந்த வைத்து அமர்ந்தாள். மழை வேகம் பிடிக்க ஆரம்பித்தது. சீதாவின் இளம் வயதில் மழைக்காலத்தில் பொட்டு பொட்டாக விழுகின்ற சிறு சிறு தூறல்கள் பலமாக விழும்போது தெரியும் வெள்ளைக்கோடுகள், அதில் தெரியும் ஒழுங்கு, அதை ஆச்சரியத்துடன் பார்ப்பது அவளுக்கு பிடிக்கும். எப்படி இத்தனை நேர்த்தி இயற்கைக்கு என ஆசையுடன் வேடிக்கை பார்ப்பவளை முதுகில் லேசாக ஒரு தட்டு தட்டி காய வைத்து எடுத்து வைத்திருந்த அப்பளங்களை எண்ணிக்கை இட்டு கட்டச் சொல்வார் சீதாவின் அம்மா. உளுந்து அரிசி மாவை பக்குவமாக எண்ணெய் கலந்து பிசைந்து மணக்க மணக்க கொடுத்து விடுவர். அதை சிறு சிறு உருண்டைகளாக்கி கட்டையில் மாவை கொட்டி வட்ட வடிவில் தேய்த்து சூரிய ஒளியில் காய வைப்பர். உடைந்த அப்பளங்களை ஒதுக்கிவிட்டு மீதி உள்ளவற்றை எண்ணி அடுக்கி ஒப்படைப்பர். சீதாவும் அவரின் அம்மாவும் சேர்ந்து இட்ட அப்பளங்கள் அவர்களின் வயிற்றை கவனித்து கொண்டன. அதன்பின் மழை பொழிவை ரசிக்கும் மனநிலை சீதாவுக்கு வாய்த்ததில்லை. ஏதேனும் வேலை ஒன்றன் பின் ஒன்றாக மேலே விழுந்து கொண்டே இருக்க எங்கே தூறலை ரசிப்பது? திருமணமான பின் சீதாவும் உணவகத்தில் காய்கறி நறுக்கி கொடுக்க, பாத்திரங்களை கழுவ என்று சுழன்று கொண்டே இருந்தாள். 2 பையன்களை கவனித்து கொள்ள சீதாவின் தாயார் உதவினார். சிறுக சிறுக சேகரித்த பணத்தில் கொஞ்சம் கடனும் வாங்கி இந்த வீட்டை கட்டினர். கர்ப்பப்பை எடுத்த பின் இந்த ஓராண்டாக சீதா வேலைக்கு செல்லவில்லை. சில மாதங்களில் அகவை 50ஐ நிறைவு செய்யப் போகிறாள். சமீபமாக தொட்டதற்கெல்லாம் கோபம் வருகிறது. எதிராளியை அடுத்து முகத்தில் முழிக்காத அளவு திட்டுகிறது வாய். உடல் சோர்வு எந்நேரமும் வாட்டுகிறது. இனி என்ன வாழ்க்கையில் என்பதைப் போல நாட்கள் ஊர்ந்து கொண்டிருந்தன. சீதாவின் கணவர் ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்திருந்த கேசரியில் ஒரு குட்டி கரண்டி செருகப்பட்டிருந்தது. நெய்யும் ஏலக்காயும் போட்டி போட்டு மணத்தன. நுகரும் போதே நாவின் சுவை அரும்புகள் படு வேகமாக வேலை பார்த்தன. கையை நீட்டி வாங்கிய சீதா அதன் சூட்டை தொட்டு தொட்டு ரசித்தாள். எல்லாம் சரியா இருக்கான்னு பாருமா. சமையல் மாஸ்டர் அவர், குறையிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் சீதா சரி என சொல்வதுதான் அவருக்கு பாராட்டு. ஒரு கரண்டியில் பாதி அளவு எடுத்து வாயில் போட்டு சுவைக்க ஆரம்பிக்கையில் கண்கள் மூடி இருந்தன. அவளது முகத்தில் திருப்தி தெரிந்தது. ஆமோதிப்பாக தலையை அசைத்தபடி கிண்ணத்தை அவரிடமே நீட்டினாள். நீயே சாப்பிடு என சொல்லியபடி அடுப்படிக்குள் நுழைந்தார் சீதாவின் கணவர். 5 நிமிடங்கள் சென்றிருக்கும். அனைவரும் கேக் வெட்ட போகும் நேரம். சீதாவையும் உள்ளே அழைத்தனர். மறுத்த சீதாவின் மடியில் சுஜித்தை இறக்கிவிட்டார் செல்லம்மாள். இப்போது சீரான வேகத்தில் மழை பெய்து கொண்டிருந்தது. ஏம்மா இப்படி சம்பந்தமில்லாத மாதிரி நடந்துக்கிற?
மூத்த மகன் பெத்த மூத்த பேரனுக்கு பிறந்த நாள். கொண்டா நான் பக்கத்தில் வந்து நிற்க வேணாமா என ஏக்கத்துடன் கேட்டான் ரமேஷ். காரணம் எதுவும் இருந்தால் சொல்லுமா, காரணம் சரின்னா நானும் ஓங்கச்சி தான் என படபடவென சொன்னான் சுரேஷ். மருமகள் உட்பட மற்ற மூவரும் பேசவில்லை. சுஜித் சீதாவின் மடியில் இருந்தபடி தன் புத்தாடையில் இருந்த பெரிய பட்டன்களை பிடித்து இழுத்து துண்டிக்க முயற்சித்து கொண்டிருந்தான். மருத்துவமனைக்கு செல்லலாமா என கணவர் கேட்டதும் வேகமாக எழுந்தாள் சீதா. கொரோனா தந்த கொடையில் ஒன்றாக ரமேஷ், சுரேஷ் இருவரின் வேலையும் பறிக்கப்பட்டிருந்தது. உணவகம் என்பதால் சீதாவின் கணவர் மட்டுமே வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவரும் சர்க்கரை வியாதிக்கு மருத்துவம் எடுத்து கொண்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாக நிலைமை இதுதான். இதில் இந்த விழா கொண்டாட என கடன் வாங்கி அதில் வீட்டில் உள்ள அனைவருக்கும் புது உடுப்பு எடுத்து வீட்டை அழகுபடுத்தி விலை உயர்ந்த கேக்கெல்லாம் வாங்கியதில் சீதாவுக்கு சுத்தமாகவே உடன்பாடு இல்லை. சரி சரி வாங்க கேக் வெட்டலாம். உள்ளே எழுந்து சென்றவள் முகத்தை அலம்பி சேலை முந்தியால் அழுந்த துடைத்தார். கண்ணாடியின் சட்டத்தில் ஒட்டியிருந்த அரக்கு வண்ண வட்ட ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து புருவ மத்தியில் ஒட்டி கொண்டு தலைமுடியை கைகளால் படிய வாரியபடி கேக் பக்கத்தில் வந்து நின்றாள். ஹாப்பி பர்த்டே பாட்டை சின்ன மகன் பாட சுஜித் என வரும்போது அனைவரும் சேர்ந்து கொண்டு பாடினர். அமுதாவின் இடுப்பில் இருந்த சுஜித் மெழுகுவர்த்தியின் தீச்சுடரை பிடிக்க கைகளை மாற்றி மாற்றி நீட்டி கொண்டிருந்தான். ஊதச் சொன்ன போதும் முகத்தால் தொட முயற்சித்தான். அமுதாவே ஊதி அணைத்தாள். சுஜித்தின் கையை பிடித்தவாறே கத்தியால் சிறு சிறு துண்டுகளாக்கி ஒவ்வொருவருக்கும் கொடுத்தாள். கிரீம் முழுக்க குழந்தையின் முகத்தில் ஒட்டியிருக்க அதை ரமேஷ் அழகாக படம் பிடித்தான். என்ன இது கொசகொசன் இருக்கு கேக்கு, இதையா 3000 போட்டு வாங்கியாந்தீங்க? கழித்து கொண்டார் செல்லம்மாள். விருப்பமே இல்லாமல் வீணாய் போய்விடுமே என்கிற ஒற்றை காரணத்துக்காக வாயில் அதக்கி கொண்ட கேக் என்பதை அவளின் கண்கள் சுருங்கிய முகம் காட்டியது. முற்றிலும் மழை நின்று போயிருந்தது. 4 தட்டுகளில் சரிசமமாக துண்டித்த கேக்குகளை வைத்து கூடவே கேசரியையும் வைத்து அமுதா பக்கத்து மற்றும் எதிர் வீடுகளுக்கு எடுத்துக்கொண்டு சென்றாள். வாசல் நிலைப்படியை ஒட்டி நின்ற சீதா வாசலில் தேங்கி நின்ற நீரை பார்த்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் வந்த செல்லம்மாள் நின்றார். இன்னமும் ஏன் இப்படி நிற்கிற சீதா? இவங்க நினச்ச மாதிரியே நடத்திட்டாங்கம்மா. குழந்தைக்கு இப்படி வருஷம் பிறந்த நாளைக்கு விமர்சையாக செய்யக்கூடாதுன்னு எம்புட்டோ சொன்னேன். கண்ணு வடும், நம்ம சாமிக்கு ஆகாதுன்னு என்னென்னவோ. என்ன விமர்சையாக செஞ்சாங்க? வெளியால் யாரையும் கூப்பிடலையே, வீட்டில் உள்ளவங்க மட்டும்தானே. சின்னஞ்சிறுசுக அதுக மகனுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்னு ஆசை இருக்காதா என்று பரிவுடன் சொன்னார் செல்லம்மாள். எனக்கு தான் ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி இருக்குமா. கெட்ட கெட்ட கனவாக வருது. பையக ராசிப்படி நேரங்காலம் சரியில்லை. 2 பேரும் வேலையை தொலைச்சிட்டு வந்து கிடக்குறாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணித்தானே வேணாம்னு சொன்னேன். எனக்கும் அவன் பேரன்னு ஆசை இருக்காதா? என்னத்தை சொல்ல, எல்லாம் இவங்க நாட்டாமையாக போச்சு. தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த சீதாவின் கணவர் வெளியே சென்று விட்டு வருவதாக கிளம்பினார். இனிப்பை வழங்கிய தட்டுகளோடு திரும்பிய அமுதாவின் இடுப்பில் இருந்த சுஜித்துக்கு அவளது தலையில் வைத்திருந்த மல்லிகை சரம் விளையாட்டுப் பொருளாக மாறியிருந்தது. 20, 50 என வலது கையிலிருந்த 170 ரூபாய் மதிப்புள்ள தாள்களை சுஜித்துக்கு கிடைத்த அன்பளிப்பு என மாமியாரிடம் கொடுத்த அமுதா உள்ளே சென்றாள். இட்லி வந்துருச்சுன்னா எடுத்துட்டு இன்னொரு இட்லி ஊற்றி வை அமுதா, பொழுதாயிருச்சு. அப்படியே பிள்ளைக்கு இட்லியை ஊட்டு. ஓங்கி குரல் கொடுத்த செல்லம்மாள் வெளியே தள்ளி இருந்த கழிப்பறைக்கு சென்றார். கையில் இருந்த ரூபாய் தாள்களை எண்ணிக்கொண்டே முந்தானை முனையில் மடித்து வைத்து முடிச்சிட்டாள். உள்ளே இருந்து யார் யார் எவ்வளவு கொடுத்தது என்ற விவரத்தை அமுதா சொல்லி கொண்டிருந்தாள். கையிருப்பன இருந்தவை அத்தனையும் கரைந்திருந்தன. நாளை கணவர் வேலைக்கு சென்று வருமானம் கொண்டு வந்தால் நாளைய செலவுக்கு. ஏற்கனவே கட்ட வேண்டிய வட்டித் தொகையை கட்டவே சில மாதங்களாக சிரமப்பட்டு கட்டி கொண்டிருந்தனர். இப்போது புதிதாக சேர்ந்து இருந்தது இன்றைய பிறந்தநாள் செலவுக்கு வாங்கிய கடனுக்கான வட்டி. எப்போது மீட்சி என தெரியவில்லை. முடிந்து வைத்த பணத்தை ஒரு முறை தொட்டு பார்த்தாள். என்னென்னவோ சொல்லி இந்த செலவை தடுக்க பார்த்தும் தோற்றுப்போன சீதாவின் முகம் பாவமாய் இருந்தது. மீண்டும் மழை தூர ஆரம்பித்தது. நன்றி. கட்டுரை தொடர்கள், நாவல்கள், சிறுகதைகள், பெண் ஆளுமைகளின் அதிரடியான நேர்காணல்கள், பெண்களை பற்றிய சுவாரஸ்யமான சிறு சிறு தகவல்கள் வரிசையாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் ஃபேக்ட்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைத்திருங்கள். நன்றி.